பையன் பார்த்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்ததை அவங்க பையன் பார்த்துட்டான். அவங்களுக்கும் யாருமே இல்லை. அப்படியே தப்பான முறையில என்கிட்ட நடந்துக்கிட்டான். சொல்லுங்க. எங்க பையனை ஒரு பொம்பளை வச்சுருக்காங்க. சரி, பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு 16 வயசு. பையனை அந்த பொம்பளைக்கு வந்து 37 வயசு ஆகுது. ஹவுஸ் ஓனர் அந்த அக்கா, அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லிச்சு, நான் ஒண்டியா படுத்துக்கிறேன்டா, எங்க வீட்டுல படுக்க 2 பசங்கன்னு சொல்லிச்சு. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? சரி, நம்ம பையனை விட பெரிய பசங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சேன். சரி, பையன் படுக்க மாட்டேன்னா பையனை நான் சொன்னேன், டே அது ஓலை வீடு படுத்துக்கூடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மாசம் வரலாம் அப்படியே தாயம் புள்ளியமா தான் இருந்தாங்க. நீ பார்த்த அப்புறம் அப்படியே இருக்கிறப்ப இவங்க உறவு வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது. அக்கம் பக்கம் ஆனா சொன்னாங்க, இவ ஒரு மாதிரியானவோ, நீ வந்து விடாத சித்ரா அப்படின்னாங்க. 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. முன்னாடியே நான் பார்த்துட்டு சொன்னேன், யாரும் நம்பல. நான் குடிச்சிட்டு சொல்லவா இவங்க யாரும் இதை நம்பவே இல்லை. பாவண்டா அவன். இருக்கீங்க ஆல்ரெடி. அதாவது ஒரு செல்லுல பார்த்தேன் மேடம். பையனோட செல்லியா? பையன் செல்ல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க டெலீட் பண்ணாது இருந்தது, நான் பார்த்துட்டேன். ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ. அது இந்த மாதிரி கருத்துக்கு மயிர் நீ ஒன்னும் புடுங்க முடியாது. ஆனா அவங்க ஆளுங்க மொத்தம் அங்க இருந்தாங்க. என் மயிரை ஒண்ணு நீ புடுங்க முடியாது. என்ன பண்றே பண்ணிக்க, ஒண்ணு தானே பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு 100 ஸ்டில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு பயமுறுத்தினாங்க. அந்த அம்மா ஆளுங்க ஆம்பளை ஆளா இருந்தா கூட அடிக்க போவோம் அந்த அம்மா. அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், ஆளுங்க பயமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. 2 வருஷமா தொடர்பு இருக்காங்க. அவங்க பையனே பார்த்துட்டான் நேரடியா. இவங்க 2 பேரும் துணி இல்லாம படுத்துன்னு இருந்ததை அவங்க பையன் பார்த்துட்டான். பார்த்துட்ட பிறகு நாங்க வேலைக்கு போயிருந்தோம். அப்புறம் பையன் பார்த்துட்டு அடிச்சுட்டு இருக்கான். எங்க பையனை சரியான அடி அடிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு இந்த அம்மா வந்து ஒண்ணு பையன் அனுப்புங்க, இல்லைன்னா உங்க கூட நாங்க இருக்கோம். உங்க பேர் என்ன? குணசேகரன். என்ன பாரு, மேல ஒரே கம்ப்ளைண்டா இருக்குப்பா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஏன்பா அப்படி எல்லாம் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டுல இடம் பத்தலன்ட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க, என் பையனை மட்டும் படுக்க வச்சுங்க அப்படின்னாங்க. சரி, நானும் போய் இருந்தேன். வெரி குட். ஆனா எனக்கு புரியல. இருந்தப்ப அவங்களுக்கும் யாருமே இல்லை. அப்படியே உனக்கு அவங்கள பார்த்து அம்மா மாதிரி தெரியல. ஏன் அப்படி ஒரு புத்தி போச்சு உனக்கு? அவங்க தான் அவனை உள்ள விட்டாங்களா? அப்படி அவங்க தான் அந்த பழக்கத்தை பண்ணி விட்டாங்களா? அப்புறம் நீதான் பண்ணியா? உன்னோட அம்மா ஸ்தானத்துல நீ அவங்கள பாத்துருக்கணும். இவ்வளவு தப்பு பண்ணிட்ட தெரியுமா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? வாயில புண்ணா. நல்லா தானே இருக்க. கடவுள் எல்லாம் நல்லா கொடுத்திருக்காருல, காது, கண்ணு, கை, காலு எல்லாம். சிலுக்கு கேக்குதாமா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாய. நல்லா உழைச்சு சம்பாதிக்கிறது, படிச்சு பெரிய ஆளா வருது, அதுல தானே மனசு கவனத்தை செலுத்து. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீ பண்ணினது தப்புன்னு நீ உணர்றியா? பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு நீங்க சொன்னாங்க பாத்தீங்களா? உணர்றியா? திருந்தணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா? இருக்கு. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். ஏன் திருந்த மாட்டேங்கிற? அப்போ ஏன் அவங்களோட மறுபடியும் ஓடி போற? சொல்லுப்பா, என்ன இருந்தாலும் தைரியமா பேசு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அப்பா வீட்டுல வந்து வீட்லயே உட்காந்து குடிப்பாப்ல. என்ன கொடுத்துற நீ? அது இல்லாம பக்கத்து ஏரியால இருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கூட தப்பான முறையில இருப்பாப்ல வீட்டுல. ஏன் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? அம்மா வெளியே உக்காந்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அப்போ உங்க அப்பாவுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவர் தப்பு பண்றாருங்கிறதுக்காக அது ஒரு காரணம் காட்டி நீ தப்பு பண்றப்பா. வெட்டி கொண்டு போடுவான் படுவா. அவங்க விட்டுடுவாங்களா? நீ வேண்டான்னு விட்டுடுவாங்களா? அவங்க தான் கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அது ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறாங்க. உன்னால விட முடியல. உங்க பேருமா? சாந்தி. யாருமா அது?
அதான் பையன் மாதிரி பாத்துங்கன்னு சொல்லிருக்காங்க. சொன்னது உண்மைதான் மேடம். நீங்க பையன் மாதிரி பாத்துக்கிட்டீங்களா? கேளுங்க, நான் சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 2 வாரம் கழிச்சு தப்பான முறையில என்கிட்ட நடந்துக்கிட்டேன். பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை என்ன பண்ணோம்? அற வைக்க நமக்கு கேட்டுக்கோங்க. அடுத்த நாள் என்ன கேள்வி, தொடப்பகத்தை எடுத்துட்டு அடிச்சுட்டு தான் அவங்க அம்மா இன்னைக்கு பேசி பேசா வேட்டே மீன வாசன மாதிரி வருஷமா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. துணியெல்லாம் அள்ளி போட்டு வெளியே அனுப்பிட்டேன். தப்பு பண்ணா திட்டுனீங்க, அடிச்சீங்க, எல்லாம் இருக்கட்டும். மறுபடியும் எப்படி இந்த உறவு ஏற்பட்டுச்சு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க அம்மா தான் மேடம் என்கிட்ட வந்து, நீ பாத்துக்கோ, எனக்கு எது எங்க வீட்டுக்காரி எது என் புள்ள எதுன்னு தெரியாம நான் போய் படுத்துறேன் போதையில. எது என்னடி சொல்ற? அவங்க அம்மாவே உள்ள விட்டுட்டு வெளியே டீயை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி கது தட்டிக்கிட்டே நிப்பாங்க மேடம். நின்னு குடுத்துட்டு போவாங்க எங்களுக்கு பிஸ்கட்டும் டீயும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பி விடுறதா இருந்தாங்க. அவங்க என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. சரி, உன் பிள்ளைய போட்டு நீ படுத்துக்கிறியா அந்த மாதிரி? மேடம் இப்ப இது வேண்டாத வார்த்தை. அப்ப நீ எப்படி சொல்ற? மூஞ்சி மோரையும் எந்த தாயாவது ஒரு 40 வயசு பொம்பளையோட ஒரு பிள்ளைய சேர்த்து விட்டுட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு மூளை இல்லையாங்க? நிறுத்துடா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பசப்புறியா? இங்க தண்ணி அடிக்கிறது, வீட்டுல வேற ஒருத்தரை கூட்டிட்டு வருது, அந்த மாதிரி எல்லாம் நடந்ததா? அந்த அம்மா தான் கூட்டி விட்டுதாத்த. அந்த அம்மாவோட ஃப்ரெண்ட். பாத்தீங்களா, இப்படி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கூத்தாடிங்க. கூத்தாடிச்சுட்டு அந்த பையனை சொல்லுவானே, உடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. கேசட் இங்கிலீஷ் கேஸ் தள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஏதுன்னு கேட்டா எங்க அப்பா பார்த்த கேசட்னு சொல்றான். எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏன் உண்மையான கேள்வி. உங்களுக்கு எங்க போச்சுங்க? நான் அப்ப இல்ல. நீங்க பொம்பளை தானே? தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி போயிடும். சுப்பராஜ் யாருமா அது? ஆட்டோ டிரைவர். எங்க வீட்டுக்கார விட்ட கையோட அவர் கூட தான் இருந்தேன். இவங்களேதான் அவன்கிட்ட இருக்க வேண்டாம், என் பிள்ளைகிட்ட வந்து இருந்து கூட்டிட்டு வந்து விட்டதே அவங்கதான், காலி பண்ணிட்டு வந்ததே அவங்கதான். யோ நான் அழுதுருவேன். எந்த தாயே சொல்ல மாட்டா. எந்த தாயே அதை சொல்லவே வெக்கமா மாட்டா. இல்லையா உங்களுக்கு? இப்படி போய் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? அது எங்க இருக்கு? பிள்ளைய என்கிட்ட விட்டு சம்பாதிக்கலாம், புருஷனை அவன் விட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சவ நீனு. உனக்கா தெரியாது? நீ பேசாத. உனக்காடி தெரியாது? யாரு? எனக்கே ஆண்டவன் சம்பாதிச்சு விடுறது. அவங்க மானபங்கப்படுத்திடுவேன். என்னம்மா அது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இந்த பாரு, உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, புரியுதா? சாந்தி, நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்கணும், அந்த பையனை என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன், சரியா?